அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் மெரிட் லிஸ்ட் 5 பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அனைவரையுமே பார்த்தீங்கன்னா ஆவலுடன் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. மெரிட் லிஸ்ட் 4 வெளியிட்டாங்க இல்லையா, போன மாதம் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. அதை தொடர்ந்து மெரிட் லிஸ்ட் 5 பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் செலக்ட் ஆக போகிறாங்க, எவ்வளோ கட் ஆஃப் கொடுக்க போகிறாங்க, எப்படி செலக்ட் பண்ண போகிறாங்க, என்ன பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க, யாருக்கெல்லாம் இது வரைக்கும் முன்னுரிமை கொடுத்துருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா இந்த மெரிட் லிஸ்ட் 4 பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே போன மெரிட் லிஸ்ட் போன மாதம் வெளியிட்டு இருந்தாங்க இல்லையா. அதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே ஒரு 666 பேரை செலக்ட் பண்ணியிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸாக பிரிச்சிருந்தாங்க இல்லையா. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட் 1, 2, 3, 4 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 90%லிருந்து 100%க்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 85க்கு மேலே இருக்கிறவங்க அனைவருமே செலக்ட் ஆகியிருக்காங்க. இதை தொடர்ந்து மெரிட் லிஸ்ட் 5ல் எப்படி செலக்ட் பண்ணுவாங்க, என்ன கட் ஆஃப் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட் ஆஃபை பொறுத்தவரைக்கும் 85 பர்சன்டேஜுக்கு மேலே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக இந்த மெரிட் லிஸ்ட் 5ல் உங்களுடைய நேம் லிஸ்ட் வரும். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்ஃபார்மாக நீங்கள் மெரிட் லிஸ்ட் 5 85% மேலே இருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். இருந்தாலும் மெரிட் லிஸ்ட் 4ல் பார்த்தீங்கன்னா இது செலக்ட் பண்ணியிருக்கோம் 90, 97%, 98, 90 அனைத்து பர்சன்டேஜுகளும் பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருக்காங்களே கேட்டகரி வைஸாக தான் அனைவருமே பிரிச்சிருக்காங்க. எஸ்சி கூட பார்த்தீங்கன்னா 96.2% இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா இது செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மெரிட் லிஸ்ட் 5 பொறுத்தளவுக்கு கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீக்லேயே இன்னும் ஒரு 3-4 நாட்களே மெரிட் லிஸ்ட் 5 வெளியாக போகுது. கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தகவல் வெளியாகி இருக்குது. இருந்தாலும் இந்த மெரிட் லிஸ்ட் 5ல் என்ன கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட் 5க்கான கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா வெளியாகி இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு 83%லேருந்து 85%க்குள்ளே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக இந்த மெரிட் லிஸ்ட் 5ல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் லிஸ்ட் வரும். அடுத்ததாக ஓபிசிக்கும் பார்த்தீங்கன்னா 81லேருந்து 84%க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இடபிள்யூஎஸ்க்கு 79, 83 வரைக்கும் நீங்கள் இருந்தாலே கன்ஃபார்மாக உங்களுக்கு இந்த மெரிட் லிஸ்ட் 5ல் நேம் லிஸ்ட் வந்துடும். எஸ்சி அதே மாதிரி தான் 76, 79. எஸ்டிக்கு 72, 77 இந்த பர்சன்டேஜுக்குள்ளே நீங்கள் இருந்தாலே இந்த மெரிட் லிஸ்ட் 5ல் உங்களுடைய நேம் லிஸ்ட் வரும். அடுத்ததாக பிடபிள்யூஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா 56, 60% இருந்தாலே கன்ஃபார்மாக உங்களுக்கு இந்த மெரிட் லிஸ்ட் 5ல் உங்களுடைய நேம் வரத்துக்கான அனைத்து விதமான வாய்ப்புகளும் இருக்குது. இருந்தாலும் இந்த மெரிட் லிஸ்ட்டில் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும் தான் பண்ணுறாங்க இல்லையா. அதனால் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இருந்தால் மட்டுமே தான் உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கரெக்டாக இருக்கும். அப்படி ஏதாவது மிஸ்டேக் இருந்தது அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே போயிருக்காங்க இல்லையா. அவங்களாம் சொல்லியிருக்காங்க. அதனால் கன்ஃபார்மாக மெரிட் லிஸ்ட் 5 பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு இதுக்கு மேலே வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக மெரிட் லிஸ்ட் 5, 6, 7எல்லாம் வரும் அப்படின்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இருந்தாலும் கூடிய விரைவில் இந்த மெரிட் லிஸ்ட் 5 பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த டிசம்பர் 10ஆம் தேதிக்குள்ளே கன்ஃபார்மாக வெளியாகிடும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இந்த மெரிட் லிஸ்ட் 5 பார்த்தீங்கன்னா அதர் கேட்டகரி எல்லாமே அதர் மாநிலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியிட்டாங்க. நம்மளுக்கு தமிழகத்துக்கு மட்டுமே தான் இன்னும் வெளியிடாமல் இருக்காங்க. அதனால் மெரிட் லிஸ்ட் 5 பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மெரிட் லிஸ்ட் 5ல் யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆதரவற்ற விதவிகளாக இருந்தீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க் எக்ஸன் லெஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஆதரவற்ற விதவிகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், ஹேண்டிகேப் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னுரிமை கொடுக்குறாங்க. அதனால் நீங்கள் 10th பொறுத்தளவுக்கு நல்ல மார்க் இருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக இந்த வேலை இந்த மெரிட் லிஸ்ட் 5 கூடிய விரைவில் வெளியாக போகுது. சரி, ஓகே. இன்றைக்கான அப்டேட் பார்த்தீங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.